அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. பட்டுக்கோட்டையில நடந்த ரொம்ப கொடூரமான வேதனையான துயரமான சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நமது பகுதியில சில பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு, பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹதராபாத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி பட்டுக்கோட்டையில் உள்ள ராஜேந்திரா அப்படிங்கிற டாக்டர் கிட்ட ஏதோ உடல்நிலை சரியில்லாம போயிருக்காங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மயக்க ஊசி போட்டு அந்த பெண்ணை மயக்கமடைய வச்சு பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பலாத்காரம் செஞ்ச வச்சு மிரட்டி திரும்ப திரும்ப பலாத்காரத்துக்கு அழைச்சிருக்காங்க. இந்த பெண்ணு மட்டுமல்ல, இது போன்ற ஏராளமான பெண்கள், 10க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த டாக்டரோட வலையில சிக்கியிருக்காங்க. இதனால நம்ம பெண்களுக்கு என்ன படிக்கணும்னா, பெண்கள் தயவு செஞ்சு ஆண் மருத்துவரை நாடாதீங்க, தயவு செஞ்சு ஆண் மருத்துவரை நாடாதீங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. பெண்கள் பெண் மருத்துவர்களை மட்டும் நாடுங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா நீங்க என்னதான் ஒரு ஆணை வந்து டாக்டர்னு மதிச்சு போனாலும் அவனும் ஒரு உணர்வு உள்ள ஆண் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க சர்வசாதாரணமா உங்க மறைவு எடுத்தலாம் அந்த டாக்டர் எடுத்து காமிப்பீங்க, டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக்டருக்கு அதையெல்லாம் மாத்தி எந்த ஒரு உணர்வும் தோணாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. 90% டாக்டருக்கு தோணும். ஒரு சிலர் இது மாதிரி காமவெறியில இறங்கிடுறாங்க, மறு சிலர் அடக்கிக்கிட்டு இருந்துடுறாங்க. ஆனா கண்டிப்பா எல்லாருக்குமே தோன்றுது. ஒரு பெண்ணோட மறைவு எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு ஆணுக்கும் இந்த உணர்வு தோணத்தான் செய்யும். அதனால கண்டிப்பாக ஆண் மருத்துவரை நாடி போகாதீங்க, பெண் மருத்துவரையே நாடி போங்க. அப்படி வேற வழி இல்ல, உங்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா ஆண் மருத்துவரை தான் நாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களது தாயையோ உங்கள் கணவனையோ கூட்டிக்கிட்டு போங்க. எந்த காரணத்துக்காகவும் அந்த ஆண் மருத்துவத்தை தனித்து விடாதீங்க. அந்த பெண்ணை, எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, உங்கள் மகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வெளியில போக செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க விடாதீங்க. நீங்க பார்க்காததையே அவங்க பாத்துட போறாங்க. அதனால புரிஞ்சுக்குங்க, கணவன்மார்களும் சகோதரர்களும் தாய்மார்களும் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. பெண்களை பெண் மருத்துவரையே நாட அனுமதிங்க, தனியா போக விடாதீங்க. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் கூட யாராச்சும் இருங்க, கணவன் இருங்க அல்லது தாய்மார்கள் இருங்க. இதுதான் உங்களுக்கு கூறுற அறிவுரை. அஸ்ஸலாமு அலைக்கும்.